சேமியா பால் மட்டும் வச்சு சேமியா பால் பாயாசம் ரொம்ப க்ரீமியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு சேமியா ஒரு சின்ன கப்பில் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க. நிறைய பண்ணுறீங்கன்னா நிறைய சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஈவனாக வந்து கலர் மாதிரி வரணும். ஒன்றும் ரொம்ப கருகிடக்கூடாது, இல்லைன்னா வந்து வறுபடாமல் இருக்கக்கூடாது. இப்போ அது சைடில் வச்சுட்டு 1/2 லிட்டர் பால் 1/2 லிட்டருக்கு கொஞ்சம் கம்மியாக வந்து தண்ணி சேர்த்து நல்லா பொங்கி வந்ததும் சேமியாவில் சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் சேமியா நல்லா வேகட்டும். ஒரு ஹாஃப் பாயில் ஆனால் போதும். சேமியா வந்து நம்ம குடிக்கிறப்போ ஒரு 3/4 தான் வெந்திருந்தால் போதும். ரொம்ப வெந்திருந்தால் நல்லா இருக்காது. இப்போ அரை இது வெந்ததுக்கப்புறம் தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா சர்க்கரை கரைஞ்சதும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து நெய் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அப்புறம் நம்ம வறுத்து கொட்டுறதெல்லாம் வந்து வறுத்து கொட்டிக்கலாம். நீங்கள் இன்னும் வந்து நல்லா தண்ணி மாதிரி வேணும் அப்படின்னா இன்னும் தண்ணி மாதிரி வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் க்ரீமியாக கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி வச்சுக்கிட்டேன். இப்போ சைடில் வந்து பேனில் நெய் 2 ஸ்பூன் அளவு ஊற்றிட்டு தேங்காய், முந்திரி, கிஸ்மிஸ் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்து பாயாசத்தில் கொட்டிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ஏலக்காய் பவுடர் போட்டோன்னே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம், ஏன்னா ஆஃப் பண்ணிவிட்டு ஏலக்காய் பவுடர் போடலாம். ஏலக்காய் பவுடர் போட்டதுக்கப்புறம் அடுப்பில் கொஞ்சம் நேரம் இருந்துச்சுன்னா வந்து இந்த ஏலக்காய் ஃப்ளேவர் இருக்காது, டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். சில்லுன்னு கூட குடிக்கலாம்.